அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். நண்பர்களே, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டியூரிங் பூஜா அப்படின்னு சொல்லுவோம். வீட்டுக்குள்ளேயும் சரி, வீட்டுக்கு வெளியேயும் செய்ய வேண்டியவை ஒரு சின்ன தடங்கள். அதனோட தொடர்ச்சியாக நம்ம பூஜை செய்யும் பொழுது செய்ய வேண்டியவை, கடைபிடிக்க வேண்டியவை, வீட்டிலும் சரி வெளியேயும் சரி, நம்ம என்னென்னலாம் பின்பற்றவே செயல்படுத்தவே கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த சீரீஸில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டியூரிங் பூஜா அட் ஹோம் அண்ட் அவுட் சைட் அவர் ஹோம். இன்னும் நம்ம நம் வீட்டினுடைய எல்லை தாண்டி வெளியில் போகிறத பற்றி பேசுகிறோம். அதுக்குண்டான சீரீஸ் அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும். நம் வீட்டில் இந்த மாதிரி விக்கிரகங்களாகவோ சிலாரூபமாகவோ கேட்லேயோ வாசல்லையோ ஒரு சுவாமி படம் இருந்ததுன்னா குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை திதிகளில் இல்லை அந்த தெய்வ மூர்த்தம் இருந்ததுனாக்கா அந்த சுவாமிக்கு உகந்த நாட்களில் அதை சுத்தீகரணம் செய்து சுத்தம் செய்து அதற்குண்டான அழகான சந்தன குங்குமம் இட்டு மஞ்சள் இட்டு வழக்கம் என்னவோ அதன்படி சில ஃப்ளாட்ஸ் வாசலில் பார்த்தேன். அவங்க ஒரு கருங்கல்ல திரிசூலம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதை அப்படியே அவங்க அந்த காம்பவுண்ட் வாலில் பதிச்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக வாராவாரம் செவ்வாய் வெள்ளி அதை போய் பார்த்தோன்னா அதில் அழகாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அபிஷேகம் பண்ணி முறையாக மஞ்சள் இட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு அது தலையில் சின்னதாக கொஞ்சம் தூரமாக தள்ளி ஒரு ஆணி அடித்து அதில் பூ வச்சு ரொம்ப அழகாக மெயின்டைன் செய்கிறார். அதை பராமரிக்கிறார். அப்படியாக ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா, அதை ஃபாலோ பண்ண போகிறோம்னா, அதற்குண்டான ஆயத்த வேலைகள் இறங்கி விட்டோம்னா அது கண்டினியூஷன். ஒரு தடவை பூஜையை ஆரம்பிச்சுட்டு ஏதோ ஆர்வத்துக்கு காசிக்கு போனேன், ராமேஸ்வரத்துக்கு போனேன், அங்கே விக்கிரகம் வாங்கிட்டு வந்தேன், சாலிகிராமத்தை வாங்கிட்டு வந்தேன், நர்மதா நதியிலேருந்து ஒரு சிலாரூபத்தை எடுத்துகிட்டு வந்தேன், பஞ்சாயதன பூஜையை கற்றுண்டேன், ருத்ராட்சத்தை வாங்கிட்டு வந்தேன், ஏகமுக ருத்ராட்சம், அதை சிவனாகவே பாவிச்சு நான் பிரதோஷம் பூஜை பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லது நாம் இல்லாத சந்தர்ப்பங்களில் நம்ம ஏதோ பிரயாணமாக போயிருக்கலாம், உடல்நிலை சரியாக இல்லாமல் இருக்கலாம், அந்த சந்தர்ப்பங்களில் அந்த பூஜை விடுபடாமல் இருப்பதற்கான ஆயத்த வேலைகளை பயிற்றுவிட்டு விட்டோமா, அதற்குண்டான விஷயத்தை நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஊர்ஜிதம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலையும் கட்டாயத்திலையும் பொறுப்புலையும் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக அதோட முக்கியத்துவத்தை சொல்றேன்னா, இப்போ நம்ம ஆலயத்துக்கு பக்கத்தில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு ஆலயம் இருக்கும். அதுக்குண்டான மண்டபப்படிகள், பூஜைகள், விதானங்கள்லாம் நடந்துன்னு தான் இருக்கும். அந்த சுவாமி எழுந்தருளை பண்ணி நமக்காக புறப்பாடு கண்டு நம்ம வீட்டு வாசலுக்கு வரும்போது நம்ம வீட்டில இருந்து வெளியில் போய் அந்த சுவாமியை இன்வோக் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம். அழகாக கோலமிட வேண்டும். வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அசுத்தங்கள்லாம் பெருக்கி நம்ம ரெகுலராக அந்த மெய்ட் சர்வெண்ட்டோ இல்லை நம்மளே கூட காலையில் போடுறதுங்கிறது உண்டு. அந்த சுவாமி எந்த சந்தர்ப்பங்களில் எந்த நேரத்தில் வர்றாங்களோ அந்த சமயத்தில் நம்ம வீட்டு வாசலில் குறைந்தபட்சம் நம்ம வீட்டு வாசலில் மட்டுமாவது, அப்படி எல்லாரும் வீட்டு வாசலையும் க்ளீன் பண்ணாங்கன்னா அந்த ரோடே க்ளீனாக இருக்கும். அந்த சுவாமி அழைத்து கொண்டு வரும்போது சுத்தமான இடத்துல சுவாமி வருவார். அழகாக கோலமிட்டு அந்த வருபவர்களை ரிசீவ் செய்வதற்காக இறைவனை முதல்ல ரிசீவ் பண்ணுறோம். நமக்காக அவருக்கு மெனக்கெட்டு அந்த இறைவனை அலங்காரம் செய்து கொண்டு வரக்கூடிய உறுப்பினர்கள், அந்த ஆலய நிர்வாகிகள், சுவாமி பல்லக்கில் தூக்கிட்டு வரவங்களோ இல்லைன்னா வாகனத்தை தூக்கிட்டு வரவங்க, தோல் தாங்கின்னு சொல்லுவோம், பாதம் தாங்கின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு இளைப்பாறுவதற்கு ஏதாவது நீர் மோர் பானகம் மாதிரி ஜூஸ் மாதிரி கொடுக்கறது, இயன்றால் தட்சிணைகளை கொடுப்பது, அவங்க ஏதாவது தீபாராதனை காட்டினாங்கன்னா அதில் கூட தட்சிணை கொடுப்பது, சுவாமிக்கு எப்படி ஆலயத்தில் போய் நம்ம அர்ச்சனை எல்லாம் பண்ணுவோமோ அது போல் பூக்களும் மலர்களையும் பூச்சரங்களையும் உதிரி பூக்களையும் கொடுப்பது, தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு, பழ வகைகள் இதெல்லாம் கொடுப்பது, உண்டியல் வச்சுருந்தாங்கன்னா அந்த உண்டியலில் ஒரு காணிக்கையை செலுத்துவது. ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன். அந்த ஒரு ஆலயத்தில் அந்த சுவாமியோடைய திருவிழாங்கிறது நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம டொனேஷன் கொடுத்துருப்போம். இருந்தாலும் நம்ம ஆற்றுக்கு வந்த ஒரு உறவினரை போல ரொம்ப வாஞ்சையோட ஆசையோட வரவேற்று அந்த சுவாமிக்கு எல்லா உபசரணங்களையும் நம்ம செய்து ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அற்புதமான அனுபவத்தை நீங்கள் எப்படி இதை கையாண்டீர்கள் என்ற அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள்.